விழுப்புரம் மாவட்டம் கொஞ்சமங்கலம் கிராமத்தில் தெருக்களில் ஓடை போல மழைநீர் ஓடுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். கூடுதல் தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவில் பெய்த கனமழையின் காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. நாம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே இருக்கக்கூடிய கொஞ்சமங்கலம் என்ற இந்த கிராமத்தில் இருக்கின்றோம். இந்த கிராமத்தில் ஒரு 4 தெருக்கள் இருக்கின்றன. அனைத்து தெருக்களிலுமே இது போன்று ஓடை போல நீர் என்பது இந்த தெருக்களை கடந்து குடியிருப்புகளை கடந்து மறுபுறம் இருக்கக்கூடிய நீர் பகுதிக்கு செல்கின்றன. இந்த கொஞ்சமங்கலம் கிராமத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஏரி, அதே போல அதற்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக ஏற்கனவே இந்த கிராமத்திற்கு வரக்கூடிய சாலையில் போடப்பட்டிருந்த பாலம் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை நீர் முழுமையாக செல்வதற்கும் அதை உள்வாங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவாக இருந்த காரணத்தினால் இந்த கிராமங்களுக்குள்ளாக மழைநீர் முற்றிலும் புகுந்து இந்த ஒவ்வொரு இல்லங்கள் வழியாகவே செல்கின்றது. தெருக்கள் முழுவதும் மழைநீராக காட்சியளிக்கின்றது. நேற்று தினம் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இருந்தது. இப்போ சற்று குறைந்திருந்தால் கூட தொடர்ச்சியாக இதற்கு அருகே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைநீர் அங்கிருந்து இந்த கிராமங்கள் வழியாகவே மற்றொருபுறம் கடந்து செல்கின்றன. இதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் முற்றிலுமாக அனைத்து தெருக்களுமே மழைநீரால் சூழப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகள்கிட்ட கேட்கலாம், இந்த தண்ணி அப்படின்றது ரெகுலராக வருமா, இல்லை இப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்கா? என்ன மாதிரியான பாதிப்புகள் இந்த கிராமத்தில் ஏற்பட்டிருக்கு? விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கொஞ்சமங்கலம் கிராமம் சார். இது வெள்ளன்றது இந்த வருஷத்தில் தான் அதிகமாக வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட தெருவு மெயின் ரோட்டில் வராங்க, பார்க்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க. உள்ள தெரு உள்ளன்னு பார்த்தா பாதிக்கப்பட்ட பகுதி இது ஒரு 4 தெரு இருக்குது. இந்த தெரு உள்ள யாரும் பார்க்க மாட்டுறாங்க. இப்போ இதில் வீடுங்களில் உள்ள ஃபுல்லாக தண்ணி. எல்லோரும் நேற்று பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது, இடுப்பளவு தண்ணி. யாருமே வீட்டு உள்ளேருந்து வெளியில் வரல. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பசங்க சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த பகுதின்னு பார்த்தா இதை விட இன்னொரு பகுதி, இன்னும் 2 தெரு இருக்குது. அந்த தெருவும் ரொம்ப மோசமான பகுதியாக இருக்கும். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இங்கே எடுக்கலை, யாரும் எடுக்கலை. மழை தண்ணி கம்மியாக ஆன பிறகு தான் பார்க்குறாங்க எல்லாருமே. அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, எங்களை முன்னாடியே பார்த்தாங்கன்னா இந்த தெருவுக்கு வசதி செஞ்சு கொடுத்தாங்க, எங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு வந்திருக்காது. இப்போ எல்லார் வீட்டுங்களையும் பார்த்தா பாம்பு, பன்னி கூட இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா பன்னி கூட வீட்டு உள்ளேருந்து வருது. எல்லாம் பயந்துங்கன்னு கோவில் அது மாதிரி மோடு அது மாதிரி போயிட்டு ஏறி நின்று பார்க்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீட்டுங்களில் இருந்த அரிசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் தண்ணியில் நனைஞ்சி எல்லாம் வெள்ளத்தில் போயிடுச்சு. கொஞ்சம் சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற பகுதி தான் இது ஃபுல்லாக. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஊரில் எத்தனை வருஷமாக வசிக்கிறீங்க? இந்த மாதிரி வெள்ளன்றது அடிக்கடி வருமா? என்ன மாதிரி பாதிப்பு இங்கே கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் ஏற்பட்டுக்குது? இது எனக்கு 60 வயசு ஆகுது. இந்த 60 வயசுலேருந்து ஒரு 14 வருஷம் அந்த மேம்பாலம் ஒன்று கட்டினாங்க. அந்த மேம்பாலம் கட்டின பிறகு தான் தண்ணி வாங்க முடியாமல் அந்த தண்ணி ஊரை பாதிக்குது. இந்த 14 வருஷமாக தான் இந்த அதிகமாக வெள்ளம். ஆனால் எனக்கு முன்ன பெரியவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அம்மா வெள்ளம் வந்தது கிடையாது. ஒரு நாள் வெள்ளம் வரும், மறுநாள்லேயே போயிடும். இப்போ 24 மணி நேரமும் இருந்து தண்ணி போக்குவரத்து அதிகமாகிடுது. எங்களுக்கு போக வசதி இல்லை, எந்த வசதியும் இல்லாத எங்களுக்கு இந்த கொஞ்சமங்கலம் கிராமம் தத்து எடுத்த மாரி தான். கரண்டு கட்டத்து கூட கவர்மெண்ட்டு தான் கட்டுது. எங்களுக்கு ரோடு வசதி கிடையாது. பள்ளிக்கூடம் பசங்க இன்றைக்கி 2 நாள் கவர்மெண்ட்டில் லீவ் விட்டால் ஒரு வாரத்துக்கு பசங்க பள்ளிக்கூடம் போகாது. அதுமாரி சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு இந்த தண்ணி வசதியும், இந்த ரோடு வசதி, இந்த ஏரி மேம்பாடு, வாய்க்கா இதெல்லாம் தூர்வாரி விட்டால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நேற்று ஒரு அளவுக்கு வரும்போதெல்லாம் இடுப்பு அளவு தண்ணி. இன்றைக்கி தான் ஊர் உள்ளே நாங்கள் நடமாடுறோம். மற்றபடிலாம் யாரும் இன்னும் ஜனம் பொம்னேட்லாம் இப்போ சும்மா அப்படியே மேடியமாக பார்த்துன்னு இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிற ஜனத்துக்கு இதுமாரி வராங்கன்னா கும்பை சேர்ந்துட்டு இருக்கோம். இதனால் ஒன்றும் எங்களுக்கு முன்ன குடி தண்ணீர் இன்றைக்கி 3 நாள் ஆகுது. இன்றைக்கும் கரண மரம் ஒரு 7-8 மரம் உடஞ்சி போச்சு. இந்த தண்ணி வசதியே இங்கே கிடையாது. தண்ணி இல்லாமல் எந்த தண்ணி வாங்கி குடிக்கிறதுன்னு இல்லை. இங்கே ஒரு கடையில் விற்று நான் அந்த தண்ணி கூட இல்லை. நாங்கள் இந்த தண்ணி தான் மொண்டும் போய் சுட வச்சு இப்போ காலையில் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். இதுதான் இங்கே கூடிய மக்கள் கூறியதை பார்க்க முடிகின்றது. அனைத்து தெருக்களுமே முழுமையாக மழைநீரால் சூழப்பட்டிருக்கின்றது. அனைத்து பகுதிகளிலும் வீடுகளுக்குள்ளாக அவருடைய அடிப்படை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அரிசி உட்பட உணவுப் பொருட்கள் நாசமானதுடன் ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட அடிப்படை சாதனங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்களும் முழுமையாக வெள்ளநீரில் அடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. பல வீடுகளிலிருந்து குடிசை பகுதிகளாக தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து இன்னும் மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.